குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 10. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தோற்றமாய் வந்து திரவே எம்பாவாய். கும்பகர்ணன் அப்படின்னா இலங்கை ராவணனின் தம்பி, நீண்ட காலம் தூங்குபவன். பாவை நோன்பு நோற்று சுவர்க்கம் செல்ல நினைக்கின்ற பெண்ணே, வாசலை திறவாதவர் பதிலாவது சொல்லக்கூடாதா? மனம் வீசும் துளசி மாலையை தனது தலையிலே சூடியுள்ள நாராயணன் நாம் போற்றி துதித்தால் அருள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். முன்பு ஒரு நாள் புண்ணியனாகிய ராமபிரானால் தோல்வி அடைந்தான் கும்பகர்ணன். அவனுக்கு பிறகு அவனுக்கே உரிய பெருந்தூக்கத்தை உனக்கே கொடுத்து விட்டானோ? நீண்ட உறக்கத்தில் ஆழ்ந்துவிட்ட பெண்ணே, கிடைத்தற்கு அருமையான அணிகலன் போன்றவளே, உறக்கம் நீங்கி கதவை திறப்பாயாக. திருவெம்பாவை பாடல் 10. பாதாளம் ஏழினுங் கீழ் சொற்கழிவு பாத மலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணுந் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கேதில் குலத்தான்றன் கோயில் பினா பிள்ளைக்கால் ஏதவனோர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். இதுவரை துயில் எழாமல் இருந்த பெண் இறைவனின் ஊர் பேர் எவை என்றும் அவனை பாடி வழிபாடு செய்யும் முறை யாது என்றும் கேட்கிறாள். பாதாள உலகங்கள் ஏழுக்கும் கீழே சொற்களால் சொல்ல முடியாத தன்மை உடையது. இறைவனின் மலர் பாதங்கள், மலர்கள் சூடிய முடியும் தலையும் எல்லா பொருள்களுக்கும் முடிவாக உள்ளது. அவனது உடலின் ஒரு பகுதியில் அன்னை இருக்கிறாள். அவன் ஒரே உருவம் கொண்டவன் அல்லன். வேதங்களும் விண்ணுலகில் உள்ளவர்களும் மண்ணுலகத்தில் உள்ளவர்களும் அவனது புகழை பாடி துதித்தாலும் முழுவதும் எடுத்து சொல்ல முடியாது. தொண்டர்களின் உள்ளங்களில் குடியிருப்பவன் அந்த சிவபெருமானுடைய கோவில் உள்ள ஊரில் பிறந்த பெண் பிள்ளைகளே. அவனது ஊர் எது? பெயர் என்ன? அவனுக்கு உறவுக்காரர்கள் யார்? அயலவர்கள் யார்? அவனை பாடும் முறை எது? கூறுங்கள்.